Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. வருமான வரித்துறை உத்தரவுக்கு எதிராக நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விஜய்க்கு விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1.5 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி வருமானத்தை கணக்கில் காட்டாததால் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவுக்கு எதிரான வழக்கில் தற்போது அந்த உத்தரவானது செல்லும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி. முழு விவரங்களை வழங்கலாம். கடந்த 2015 மற்றும் 16ஆம் நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கினை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாய் பெற்றதாக அதில் குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு சோதனை ஒன்றை நடத்தியது. அப்போது ஆவணங்களுடன் சில பணத்தையும் இருப்பதை ஆவணங்களை கண்டுபிடித்தது. இதன் அடிப்படையில புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாயை வருமானத்தில் கணக்கில் காட்டவில்லை என்பதை வருமான வரித்துறை அப்போது கண்டறிந்தது. இதையடுத்து வருமானத்தை கணக்கில் காட்டாமல் மறைத்ததற்காக நடிகர் விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வருமான வரித்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த அபராதம் விதித்த வருமான வரித்துறை பிறப்பித்த இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து நடிகர் விஜய் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி முன்பாக விசாரணை நடைபெற்று வந்தது. இதுல விஜய் தரப்புல சட்டப்படி அபராத உத்தரவை 2019 ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பே உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் கால தாமதமாக 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், தனக்கு அபராதம் விதிக்க கூடாது என்ற வாதம் வைக்கப்பட்டது. வருமான வரித்துறை தரப்புல கடந்த 2015ஆம் ஆண்டு வருமான வரி மதிப்பீட்டு தொடர்பாக விஜய் வருமான வரித்துறையில தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணை முடிந்த பிறகுதான் 6 மாத கால அவகாசத்துக்குள்ளாகவே நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நடிகர் விஜய்க்கு வருமான வரி சட்டப்படிதான் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதால் விஜய் தாக்கல் செய்த அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில இன்று இந்த வழக்குல நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி தீர்ப்பளித்தார். அதன்படி இந்த வருமான வரித்துறை நடிகர் விஜய்க்கு விதித்திருக்கக்கூடிய அந்த அபராத தொடர்பாக எந்த ஒரு விதிமீறலும் இல்லை என்பதை நீதிபதி குறிப்பிட்டு நடிகர் விஜயுடைய அந்த அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிய அந்த மனுவை தள்ளுபடி செய்தும் வருமான வரித்துறை பிறப்பித்த அந்த உத்தரவு செல்லும் என்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்குல தீர்ப்பளித்திருக்கிறார். மேலும் நடிகர் விஜய் இது தொடர்பாக இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கும் நீதிபதி அனுமதி அளித்திருக்கிறார்.